உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 27ல சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சைக்காலஜியில் மென்சுரேஷன் ஏரியா அண்ட் வால்யூம், இங்கிலீஷில் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கேள்வி 101. ஒரு கன செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:3:2 என அதன் கன அளவு 1920 சென்டிமீட்டர் எனிலும் அக்கன செவ்வகத்தின் நீளம் காணுக. ஸோ கன செவ்வகத்தோட நீளம் என்ன நமக்கு கேட்டிருக்காங்க, நீளம் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கொடுத்துட்டாங்க, ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. ரேஷியோ கொடுத்துட்டு நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம் அந்த கொஸ்டினை. ரேஷியோ என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் கியூபாய்டுக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஈக்குவல் டு L into B into H. L into B into H. அவங்க L, B, H தான் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அதை நம்பர் அடக்கணும் என்ன பண்ணுவோம், ஒன்னுக்கும் ஒரு x சேர்த்துவோம். 5x 3x into 2x equal to என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1920 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணுவோம், ஒன்று கட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள் அடிக்கலாம். 2 டேபிள் அடிச்சோம்னா என்ன வரும் நமக்கு 9 times 1 6 960. ஸோ 3 டேபிள் அடிச்சோம்னா 3 2 0. அதுக்கப்புறம் 5 டேபிள் அடிச்சோம்னா 6 times 2 64. x cube equal to x cube ஏன்னா x into x into x x cube equal to 64. 64 என்ன நம்மளோட கியூப் 4 கியூப். அப்போ x equal to 4. x equal to 4. நமக்கு x 4னா விகிதம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, நமக்கு செவ்வகத்தின் நீளம் அகலம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீளம் காணுக, லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப லென்த்னா ஃபர்ஸ்ட் இருக்க 5x தான் நம்ம லென்த் எடுத்திருக்கோம். அப்ப L equal to 5 into 4 5 into 4 20. 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 20. கேள்வி 102. 14 அலகு பக்கம் அளவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதம் உள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக டேஷ் ஆகும். ஸோ என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கு, ஒரு பெரிய ஸ்கொயரு. அந்த ஸ்கொயர் உள்ள என்ன இருக்கு, ஸ்கொயர் உள்ள சர்க்கிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த சர்க்கிளை வெட்டி வெளில எடுத்துறாங்களா, எடுத்துட்டா பேலன்ஸ் இந்த பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பகுதியோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? மைனஸ் உள்ளுக்குள்ள இருக்க சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம். ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர். ஸ்கொயர் ஏரியா நமக்கு ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர். சர்க்கிள் ஏரியா நமக்கு ஃபார்முலா என்ன, πr ஸ்கொயர். ஸ்கொயர் இருந்து சர்க்கிள் மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன, இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் பிரச்சனை இல்லை, 14 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைடு என்ன 14. நம்ம அதை எடுத்து ஸ்கொயருக்கு ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். சர்க்கிள் கொடுத்துருக்காங்களே, சர்க்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமே ஏரியா, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, 6 தேவைப்படுது. ஸோ அந்த 6 கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் இருந்தாலே நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க கோடு போடுவோம். இது டி தானே, சர்க்கிளோட டயாமீட்டர். இது ஏ சைடு. பாருங்க, ஏவும் டியும் லென்த் சேமா இருக்கும். அப்புறம் என்ன சொல்லலாம், நம்ம ஸ்கொயரோட சைடு ஏவும் சர்க்கிளோட டயாமீட்டர் ஈக்குவல். நமக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க 14. அப்போ டி என்ன வரும், டயாமீட்டர் 14. டயாமீட்டர் 14னா ரேடியஸ் என்ன வரும் நமக்கு, டயாமீட்டர்ல பாதி டிவைடட் பை 2. ஸோ ஆர் வந்து 7. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏரியா 14 ஸ்கொயர் 196 மைனஸ் இங்க பை ஆர் ஸ்கொயர் 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர்னா 7 into 7 ஒரு 7 கேன்சல். 22 into 7 22 into 7. சரி, எப்படி பண்ணலாம், 20 into 7 அப்படின்னா 140. 2 into 7 14. 2 கூட்டினோம்னா 154. மைனஸ் பண்ணுங்க, 196 மைனஸ் எவ்வளோ 154. 2 மைனஸ் பண்ணோம் நமக்கு என்ன வரும், 42 வரும். லாஸ்ட் நம்பர் வச்சாலும் சொல்லிடலாம். 6 4 மைனஸ் பண்ணா 2 முடியும். 2 முடியாது ஒரே ஆப்ஷன் தான். அப்போ நமக்கு 102 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 42 ஸ்கொயர் யூனிட்ஸ். கேள்வி 103. உயரம் 5 சென்டிமீட்டர், இணை பக்கங்களின் அளவு முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு யாது. ட்ரெபீசியம் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெபீசியத்தோட என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ஏரியா, ட்ரெபீசியத்தோட ஏரியா கேட்டிருக்காங்க. ட்ரெபீசியம் ஏரியா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்ல போதும். ஸோ ட்ரெபீசியம் ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு 1/2 parallel sides இணை பக்கங்களின் கூடுதல் a plus b into பக்கங்களின் உயரம் இணை பக்கங்களின் கூடுதல். இப்படி இருக்கும் ட்ரெபீசியம். இப்படி இருந்தா இது a b, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுக்குள்ள ஹைட் h இதை கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம அங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். நமக்கு எல்லாமே வேல்யூ கொடுத்துட்டாங்க, டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். 1/2 into
A plus B 8 10 ரெண்டையும் கூட்டினோம்னா 8 plus 10 18 into H இப்போ என்ன கொடுத்துருக்காங்க H 5 கொடுத்துருக்காங்க ஸோ அடிச்சோம்னா 9 மல்டிப்ளை பண்ணா 45 103 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபார்முலாஸ் தான் நமக்கு ஏரியா பொறுத்தளவு ஏரியா வாலி பொறுத்தளவு ஃபார்முலாஸ் தெரிஞ்சா கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கேள்வி 104 இரு கூம்புகளிடையே கனவளி விகிதம் 4:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்காகும் எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஸோ என்ன வால்யூம் கொடுத்துருக்காங்க, நமக்கு வால்யூமோட ரேஷியோ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கோனோட ஹைட்டை விட ரெண்டாவது கோனோட ஹைட் வந்து 2 மடங்கு இருக்குமா. ஸோ 2 டைம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூமோட ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க, ரேடியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ கோன்ஸோட வால்யூம் என்ன, வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 1/3 by r square h 1/3 by r square h. நம்ம r1 r2 எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம அது ரெண்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது ரெண்டுக்கு தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், by 1/3 by r1 square h ஓகேவா, by 1/3 by r2 square 2h. அதை விட 2 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காமன்லாம் நம்ம கட் பண்ணிடலாம், ஹெச் கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 4/9 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 4/9 கொடுத்துருக்காங்க. இந்த 2 அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னவா மாறும், 8 மாறும். ஸோ இது என்னவா மாறும், 8/9 மாறும். r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர், r1 ஸ்கொயர் by r2 square equal to 8/9 மாறும். ஸோ அந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும், ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ஸ்கொயரை கட் பண்ணோம்னா இது நம்ம 8க்கு ஸ்கொயர் ரூட் இல்லை. ஸோ 8 நம்ம 4 into 2 எழுதுவோம். 4 into 2 எழுதுனா எழுதலாம் 2√2. இந்த 9 ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா 3. ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 104 கேள்விக்கான ஆன்சர் 2√2:3. 104 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2√2:3. கேள்வி 105 ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கானால் அதன் கன அளவு டேஷ் மடங்காகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கோனோட ரேடியஸ் டபுள் ஆனா வால்யூம் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம கோனோட ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம், நமக்கு 1/3 by r square h ன்னு சொன்னோம். ஸோ நம்ம இங்க ஹெச்லாம் அப்படி தான் இருக்கு. என்ன மாறுது உங்களுக்கு, r வந்து டபுள் ஆகுதான், 2r ஆகுதான். ஸோ 1/3 by r மட்டும் 2r square into h எழுதுறோம். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 4. இந்த 4 2 ஸ்கொயர் பண்ணா 4. அந்த 4 மட்டும் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 1/3 by r square h. இது அப்படியே தான் வரும் பாருங்க. இது ரெண்டும் சேம். எக்ஸ்ட்ராவா என்ன எழுதியிருக்கோம், 4. அப்ப எவ்வளவு மடங்கு ஆகும், 4 மடங்கு ஆகும். 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. கேள்வி 106 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா 2 கியூப்ஸ். ஸோ நம்ம ஒன் சைடு மட்டும் வளையிறேன், இப்படி கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 2 சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது பாருங்க 5 5. அப்போ எல் மட்டும் என்னவா மாறும், 5 + 5 10. இதே பிரெத் 5 தான், ஹைட்டும் 5 தான். ஸோ எல் மட்டும் தான் நமக்கு என்னவா மாறும் 10. ஹைட்டும் பியும் ஹெச்சும் சேம் 5 அது அப்படியே தான் இருக்கும். ஹைட்ல எல்லாம் எந்த மாற்றம் வராது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. டிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன, நமக்கு கன செவ்வகம் கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்னன்னா 2 × LB + BH + HL மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 × L × B. L × B நம்ம என்ன எடுத்திருக்கோம், 10 × 5 50 ப்ளஸ் BH 5 × 5 25 ப்ளஸ் HL 5 × 10 50. ஆட் பண்ணோம்னா 2 × 50 50 100 125 2 × 125 250 மல்டிப்ளை பண்ணோம்னா 250. ஸோ 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 250 cm². ஏரியானா ஸ்கொயரு, வால்யூம்னா கியூப் வரணும். ஆன்சர் மீட்டர், அந்த சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல. கேள்வி 107 ஒரு சதுரத்தின் உள்வட்டங்கள் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றின் பரப்பளவு விகிதத்தை காண்க. வெளி உள் சர்க்கிள் எப்படின்னா வெளியில. ஸோ எப்படி ஒரு ரேஷியோ நமக்கு 2 டைம்ஸ், இது 1னா அது 2ஆ இருக்கும். 107 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 1:2. கேள்வி 108 ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் மற்றும் அதன் அடிப்பிட்டம் 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் காண்க. தொட்டியோட ஆழம் கேட்கிறாங்க. ஒரு சிலிண்டர் சொல்லியிருக்காங்க, டேங்கோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க டயாமீட்டர் ஓகேங்களா.
விட்டம் 14னா டி வந்து 14, டி 14னா நமக்கு ஆர் என்னவா இருக்கும் 14 பாதி பை 2 7. ஸோ நம்ம சிலிண்டருக்கான ஃபார்முலா என்ன, சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சிலிண்டர் வால்யூம் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நம்ம வந்து வால்யூம் சப்ஸ்டிட் பண்ணலாம். 22/7 ஆறு தான் நமக்கு என்ன எடுத்திருக்கோம் 7 × 7 × ஹெச் அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஈக்குவல் டு 1848. 1848. ஸோ நம்ம அடிச்சு பார்க்கலாம். ஒரு 7க்கு ஒரு 7 அடிச்சிடலாம். 7ஆல் அடிப்போம், 7ஆல் அடிச்சு பார்ப்போம். எப்படியும் கண்டிப்பாக அடிப்பற மாதிரி தான் சம் கொடுத்துருப்பாங்க. 2 டைம்ஸ் 14 மிச்சம் 4 6 முறை மிச்சம் 2 மிச்சம் 2 வந்தால் 4 முறை 264. 22ஆல் அடிச்சு பார்க்கலாம். 22 அடிச்சோம்னா 1 டைம்ஸ் பேலன்ஸ் 4 2 டைம்ஸ் 12. 108 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 12. ஹெச் ஈக்குவல் டு 12. கேள்வி 109. ஒரு அரை கோணத்தின் மொத்த பரப்பு 6k² எனில் அதே ஆரம் கோளத்தில் பரப்பினை பின்வருவற்றில் எது குறிக்கிறது? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் அரைக்கோணம். ஸோ நமக்கு அதோட ஃபார்முலா என்ன, அரைக்கோணத்தோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 3πr² ஹெமிஸ்பியருக்கு. ஓகேங்களா, இதுவே கோணம் ஸ்பியர் அது ஃபார்முலா என்ன 4πr². சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 4πr². இங்க 3 அங்க 4. ஸோ 6k² கொடுத்துருக்காங்க நமக்கு. 6k² நம்ம என்ன பண்ணலாம் 3 × 2k² எடுக்கலாமா 3 × 2². அப்ப இந்த πr²ங்கிறது என்ன மீனிங் 2k². 3 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இதே இடத்துல அந்த πr² பதிலாக அந்த 2k² சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப 4 × 2k² மல்டிப்ளை பண்ணா 4 × 2 8k². 109 கேள்விக்கான விடை என்ன வரும் உங்களுக்கு ஆப்ஷன் டி 8k². ஃபார்முலா தான் நமக்கு இன்சுலேஷன் ஏரியா வால்யூம் பொறுத்தளவு ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸ் வச்சு கொஞ்சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார்முலாவே நமக்கு டேரெக்டாக எக்ஸாம்ல கொஸ்டினாக கேட்கலாம். 110 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன? ரொம்ப சிம்பிள் பாருங்க 11√3. அப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. டயகனலுக்கான ஃபார்முலா என்ன, டயகனலோட ஃபார்முலா என்ன a√3 அப்ப இந்த √3 அடிச்சிடலாம். a = என்னது a = 11. வால்யூம்னா நமக்கு ஃபார்முலா என்ன a³ வால்யூமோட ஃபார்முலா a³. அப்ப 11 கியூப் பண்ணோம்னா என்ன வரும் 1331. 110 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1331 கியூபிக் ஃபீட். ஸோ நம்ம ஃபார்முலா தான் நமக்கு டயகனல் ஃபார்முலா a√3. ஸோ √3 கேன்சல் பண்றோம். a = 11 a³ சால்வ் பண்றோம். கேள்வி 111. 24 மீட்டர் நீளம் 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையில் உள்ள வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் யாது? ஸோ மிகப்பெரிய நமக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபைண்ட் தி லாங்கஸ்ட் லென்த் ஆஃப் போல். இப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க கேட்கறது டயகனலா கேட்கறாங்க. அவங்க கேட்கறது டயகனல் கேட்கறாங்க. நமக்கு பாருங்க LBH ஒரு ரூம் சொல்லியிருக்காங்க. LBH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூம் LBH கொடுத்தா அது வந்து என்னது கியூபாய்டல் ஷேப் ரூம். ஸோ நம்ம பிக்கஸ்ட் ஆர்டர் என்ன பண்ண போறோம் டயகனலோட ஃபார்முலா D = √L² + B² + H². L² + B² + H². ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 24 ஸ்கொயர் என்ன வரும் 24 ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு 24 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 576 ப்ளஸ் B² 18 ஸ்கொயர் பண்ணோம்னா 324 ப்ளஸ் H² 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 256. ஸோ நமக்கு என்ன நம்மளோட ஸ்கொயர் தெரியணும். நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்பர்ஸ் முதல்ல ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு 500 800 1000 1000 1070 1090 1140 146 150 1156 √1156. ஸோ √1156 நமக்கு சிரமமா இருக்கும். ஓகே 6ன்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்டா ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 6ன்னு முடிஞ்சதுன்னா என்ன நம்பரா இருக்கும் 6ன்னு முடிஞ்சதுன்னா ஒன்று என்ன 4ன்னு முடிஞ்சிருக்கலாம். எல்லாமே 4ல் முடிஞ்சிருக்கு. இல்லை ஒன்று 4ல் முடியும் இல்லை 6ல் முடியும்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷனுமே நமக்கு எதில் முடிஞ்சிருக்கு 4ல் முடிஞ்சிருக்கு. சரி வேற ஐடியா யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு 2 நம்பர் வைப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துப்போம் 11. 11க்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர் என்ன வர்க்க எண் பார்த்தீங்கன்னா 9. 11க்கு முன்னாடி 9. ஸோ எல்லாமே 2 டிஜிட். நமக்கு எல்லாமே 2 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் 2 டிஜிட் ஸ்கொயர் நம்பர் தான் இருக்கணும். அப்போ 2 டிஜிட் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன 3 டிஜிட் தானே வரும். ஸோ 30 வச்சுக்கோங்களேன். 30 ஸ்கொயர் பண்ணியிருந்தா என்னவா இருக்கும் 900 இருக்கும்.
இதே 11க்கு அடுத்த நம்பர் 4 4னா 1600. அப்போ நம்ம இந்த வரப்போற வேல்யூ எதுல இருக்கு? 30 ஸ்கொயர்ல இருந்து 40 ஸ்கொயருக்குள்ள தான் இருக்க போகுது. வேல்யூ 30 ஸ்கொயர்ல இருந்து 40 ஸ்கொயருக்குள்ள தான் இருக்க போகுது. இந்த 11 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி பார்த்தா 14 24 34 44 30ல இருந்து 40க்குள்ள நமக்கு இருக்க ஒரே வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 34. மிச்சம் எல்லாமே ஒன்னு கம்மியா இருக்கு இல்ல கூட இருக்கு. சோ 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 34 மீட்டர். கேள்வி 112. ஒரு கோணத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பேர் கொடுத்திருக்காங்க, நமக்கு டயமீட்டர் கேக்குறாங்க. ஸ்பேரோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபார்முலா என்ன? 4 pi r ஸ்கொயர். சோ 4 into 22/7 into நமக்கு r தான் தெரியல, r ஸ்கொயர் ஈக்குவல் டு 154 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 22 பாருங்க, 22ஆல அடிக்கலாம். அடிச்சோம்னா எத்தனை முறை? 7 முறை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, 22 × 7 மல்டிப்ளை பண்ணா 154 வரும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ அதை அப்படியே ரிவர்ஸ்ல கட் பண்றோம். 22ஆல 154 அடிச்சா 7 முறை. r ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 7 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். r ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 × 7/4. அப்போ r ஈக்குவல் டு என்ன வரும்? 7/2. நமக்கு d கேட்டிருக்காங்க, d வேணும் அப்படின்னா 7/2 into 2 2 கேன்சல் பண்ணா 7. நமக்கு d ல இருந்து r வேணும்னா /2, r ல இருந்து d வேணும்னா into 2. சோ 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 7 சென்டிமீட்டர். கேள்வி 113. A cubical tank can hold 64,000 liters of water. ஒரு கனசதுர வடிவல் நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளளவு எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளம் மீட்டரில் காண்க. நம்ம லிட்டர்ல கொடுத்துட்டு மீட்டர்ல கேக்குறாங்க. சிம்பிள். நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு m³ 1 m³ equal to 1000 லிட்டர். ஒரு m³ னா 1000 லிட்டர். அப்ப இது என்ன பண்ண போறோம்? ரிவர்ஸ்ல லிட்டர்ஸ்ல கொடுத்து m³ மாத்த போறாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இது மீட்டர்ல மாத்தலாம். 1000 அடிச்சிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? இத a³ equal to 64 மீட்டர் கியூப். a³ equal to 64 மீட்டர் கியூப். அப்ப a³ 64னா a என்ன? a வந்து 4. 113 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 4 மீட்டர். கேள்வி 114. வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? நம்ம பர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணா ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். சதவீதம் யூஸ் பண்ணி அதிகரிப்பு 2 இன்க்ரீஸ் கொடுத்து நாம என்ன பண்ண போறோம்? x plus y plus x into y by 100 சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 1 இருக்கு, 100 அடிப்போம். அடிச்சோம்னா மல்டிப்ளை பண்ண 1 0.1 ஒரு டிஜிட், 2 0க்கு 2 டிஜிட் புள்ளி வச்சுக்கிறோம். 1 + 1 2 2 + 0.1 2.01 2.01. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2.01. கேள்வி 117. விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தலின் புறப்பரப்பை காண்க. சோ நமக்கு என்ன சொல்றாங்க? ஸ்பெரிக்கல் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. அதோட டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. டயாமீட்டர் என்ன கொடுத்துட்டாங்க? 14 கொடுத்துட்டாங்க. நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 4 pi r ஸ்கொயர். அப்போ 4 into 22/7 into டயமீட்டர் 14னா r வந்து 7, அதுல பாதி 7 அடிச்சிருவோம். அடிச்சோம்னா 22 into 7 நமக்கு நல்லா தெரியும் 154 தெரியும். 154 into 4. சோ நம்ம 150 வச்சுப்போம். 150 into 4 வச்சுக்கோங்களேன் 600. 4 into 4 16. 600 + 16 616. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 616 ஸ்கொயர் சென்டிமீட்டர். கேள்வி 118. x சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு திண்ம கோளை அதே ஆரமுள்ள ஒரு பக்கம் மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம். சோ கூம்பாக மாற்றப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு ஒரு ஸ்பியரை வந்து x சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிறத உருக்கிட்டு ஒரு ஸ்பியர் என்ன பண்றாங்க? கோணா மாத்துறாங்களாம். ஓகேங்களா? கோணா மாத்துறாங்க. சோ நமக்கு வால்யூம் சேம். இந்த மாதிரி நம்ம உருக்கி மாத்தினா, நீங்க ஒரு நகை கடைக்கு போறீங்க, கோல்டு ஷாப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் கோல்டு நம்ம எடை போடுவோம், மாத்திரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை வாங்கணும் வச்சுக்கலாம், எடை போடுவீங்க. எடை போடும்போது அது ஒரு செயின் மோதிரம் சம்பவர் என்னமோ வந்துட்டு போட்டோம். அதை என்ன பண்ணுவாங்க? கொண்டு கொடுத்தீங்கன்னா உருக்குவாங்க. உருக்கிட்டு உங்க கையில கொடுப்பாங்க. ஒரு எடை போடுவாங்க. எடை போட்டுட்டு இது வந்து ஒரு 5 கிராம் இருக்கு, இல்ல 10 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க? கொண்டு கொடுத்தோம்னா ஆச்சாரி உருக்கி தருவார். உருக்கின பிறகும் ஒரு உருண்டையா பால் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப வந்து எடை போட்டாலும் வெயிட் சேமா இருக்கும். அப்ப சொல்லுவாங்க கணம், அந்த கணம் வந்து சமமா இருக்கு அப்படின்னா நம்ம ஷேப்ஸ் எப்படி மாத்தினாலும் அந்த கணம் சமமா இருக்கும். அந்த கணம் தான் என்னது? வால்யூம். சோ வால்யூம் சேமா இருக்கும். சோ ஸ்பியரோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பியரோட வால்யூம் நமக்கு 4/3 pi r³. r தான் x. சோ x³ equal to கோனோட வால்யூம் 1/3 pi
x square h அந்த r தான் x ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம், பை கேன்சல் பண்ணிடலாம், x ஸ்கொயர் இங்க x கியூப் கேன்சல் பண்ணலாம். h ஈக்குவல் என்னது 4 into x, h ஈக்குவல் டு 4 into x அதான் 4x. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4x சென்டிமீட்டர். கேள்வி 119. மூலைவிட்டங்கள் 10, 12 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. நமக்கு ராம்பஸ் கொடுத்திருக்காங்க. ராம்பஸோட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. நமக்கு டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க. ராம்பஸோட ஏரியா ஃபார்முலா என்ன? a equal to 1/2 into d1 into d2, d1 into d2. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/2 into d1 10 into 12. ஸோ 6 10 6 பெருக்கணும்னா 60. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 60 cm². ஃபார்முலா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணவே வேண்டாம், டைரக்டா சொல்லலாம். நமக்கு ராம்பஸோட ஃபார்முலா தெரியும், 1/2 d1 into d2 தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா இது 6 அடிச்சுட்டு 10 6 60. ஸோ சம்ஸ் பார்த்துட்டு டைரக்டாவே ஆன்சர் சால்வ் பண்ணி முடியும் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா. கேள்வி 120. 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு. ஸோ நீர்த்தொட்டியோட கொள்ளளவு கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா பாருங்க, கியூபாய்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதானே? கியூபாய்டுனா அப்படியே மல்டிப்ளை வேண்டியதான். இங்கே பாருங்க 10 5 1.5. இந்த 10ஐயும் 1.5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 10ஐயும் 1.5 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 15ன்னு வரும். இன்டூ 5 75. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 75 m³. எல்லாமே மீட்டர், m³. ஒரு மீட்டர் கியூப்னா எவ்வளவு? 1000 லிட்டர். அதனால என்ன பண்ண போறோம்? 1000ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 75000. 120 கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 75000 லிட்டர். கேள்வி 121. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு பேரலோகிராம்ல பேஸ் வந்து ஹைட்டை விட 3 மடங்கா, ஹைட் 8ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம பேரலோகிராமுக்கு நமக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? b into h. பேரலோகிராம் ஏரியாவோட ஃபார்முலா வந்து பேஸ் இன்டூ ஹைட், அடிப்பக்கம் இன்டூ உயரம். அப்போ ஹைட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 3 மடங்கு. அப்போ 8 into 3 அதான் ஆன்சர். அப்போ 24. நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 24 into 8. 24ஐயும் 8ஐயும் பெருக்கினா போதும். 24ஐயும் 8ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 192. ஸோ இதெல்லாம் பாருங்க, சின்ன நம்பர். 24 into 10 நிலைங்களேன் 240. அப்போ நியர்பை நம்ம ஒரு 48 மைனஸ் பண்ணோம்னா 192. 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். கேள்வி 122. 2 கோணங்களின் ஆரங்கள் வீதம் 1:2 எனில் அவற்றின் புறப்பரப்புகளின் விகிதம். If the radii of 2 spheres are in the ratio 1:2, then ratio of their surface area will be. நமக்கு இந்த மாதிரி क्वेश्चंसல ரேஷியோ கொடுத்து பண்ண சொன்னாலே நம்ம இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் விட்டுறலாம்ப்பா. இது இப்படி வந்த சம்ஸ்லயே பாத்தீங்களா? அந்த 1/3 பை இல்ல 4/3 பையா இருக்கட்டும், எல்லாமே கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரேடியை கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு ரெண்டு இதுக்கும் ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 4πr². அப்போ அந்த 4π டபுள் சைடு கேன்சல் ஆக போகுது. r1 ஸ்கொயர், இன்னொன்று r2 ஸ்கொயர். டைரக்டா என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4. ஸோ 122 கேள்விக்கான விட என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் பி 1:4. கொஸ்டின் பார்க்கணும். நமக்கு ரேடியை கொடுத்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்க அப்படின்னா டைரக்டா ஸ்கொயர். இதுவே சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டு வால்யூம் கேட்கறாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கொடுத்துருக்க டைரக்டா கியூப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொருத்தர மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் போதும். பார்ப்போம் பின்னாடி ஃபியூச்சர்ல நம்ம சம்ஸ் வரும்போது நம்ம அதை சால்வ் பண்ணலாம். கேள்வி 123. சன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்களின் விகிதம் காண்க. ரேஷியோ கேட்கறாங்க. ஆனா என்ன சொல்லிருக்காங்க? மீட்டர், அங்க பாருங்க சென்டிமீட்டர். அப்ப மீட்டர் சென்டிமீட்டரா மாத்திரோமா? 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்ப ரேஷியோ பண்ணலாம். 1 0 அப்ப 10:7. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. ஆப்ஷன் 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 10:7. கேள்வி 124. ஃபைண்ட் அவுட் தி பித்தாகோரியன் ட்ரிப்ளெட். ஓகேங்களா? பின்வருவற்றுள் எவை பித்தாகோரியன் மூன்றில் தொகுதிகள் சொல்றாங்க. நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல பித்தாகரஸ் தியரம் எழுதி நம்ம 5 மார்க் வாங்குவோம் தியரி क्वेश्चन. ஸோ அந்த பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? நமக்கு இன்னும் 2 சைடு ஸ்கொயர் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த 2 சைடு பேஸ் அப்புறம் ஹைட் பண்ணோம்னா இந்த ஹைபாட்டனிஸ் ஆல்டிடியூடையும் பேஸையும் ஹைட் பண்ண நம்ம மல்டிப்ளை பண்ணா இந்த 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணும். இந்த 2 பக்கங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்களேன். இது 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன வரணும்? இந்த சைடு ஸ்கொயருக்கு ஈக்குவலா வரணும், இந்த சைடு ஸ்கொயருக்கு ஈக்குவலா வரணும். இது நமக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபுல்லா எழுதி ஸ்கொயர் நம்பர் செய்ய வேண்டாம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. 20 ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் 0ன்னு எண்ட் ஆகுது. அதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 தான் முடியும். 2ங்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் நமக்கு எப்படி முடியும்? 2 ஸ்கொயர் 4. ஸோ ஆன்சர் 4ன்னு முடியும்.
9ங்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் எப்படி முடியும்? 1 தானே முடியும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் எப்படி முடியும்? 4ன்னு முடியணும். அப்போ இவங்க கொடுத்துருக்க சீரிஸ் தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். நம்ம ஸ்கொயர் நம்பர் நம்ம ஆக்சுவல் ரூல் என்ன? 20 ஸ்கொயர் பிளஸ் 22 ஸ்கொயர் ஈக்குவல் டு 29 ஸ்கொயர் ஈக்குவலா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம ஸ்கொயர் நம்பர் பண்ணாமே இந்த மாதிரி செக் பண்ணிடுவோம். ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க. 0 ஸ்கொயர் பண்ணா 0 முடியும், 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் முடியும். 8 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் டு பிகர் சைடு வரணும் ஸ்கொயர். 8 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 4ன்னு முடியும். அப்ப இதுவும் தவறு. ஆப்ஷன் சி பார்ப்போம். 0 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 0ன்னு முடியும், 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் முடியும், 9 ஸ்கொயர் பண்ணா 1ன்னு முடியும். 0 + 1 1. அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்ப்போம். 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு முடியும், 1ன்னு எண்டார நம்பர் ஸ்கொயர் பண்ணா 1ன்னு முடியும், 9ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் 1ன்னு முடியும். 4 5 லாஸ்ட் ஆன்சர் 5ன்னு வரணும், 1ன்னு வந்திருக்கு, தப்பு. ஸோ நம்ம கரெக்டாக நமக்கு கேட்டகரி சூஸ் பண்ணும்போது சி தான் கரெக்ட் இல்லையா? 20 ஸ்கொயர் பாருங்க 400, 21 ஸ்கொயர் பாருங்க 441, ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும் பாருங்க 841. 841ங்கிறது என்னது? 29 ஸ்கொயர். 841ங்கிறது 29 ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணா 29 கரெக்டா வருது. ஆப்ஷன் சி. 124வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 20, 21, 29. கேள்வி 125. ஒரு முக்கோண வடிவிலான மலையின் சுற்றளவு 360 மீட்டர், அதன் பக்கங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மலையின் பரப்பளவு டேஷ் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். 125 கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியில்? நமக்கு பெரிமீட்டர். பெரிமீட்டர் சுற்றளவு, சுத்தி உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே பெரிமீட்டர். பாருங்க, ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 3 பக்கங்களை கூட்டினா நமக்கு என்ன வரும்? பெரிமீட்டர் வரும். ஆனா ரேஷியோல கொடுத்துட்டாங்க. நம்ம ரேஷியோல கொடுத்தா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். 3ஐ கூட்டுவோமே, கூட்டினா தானே பெரிமீட்டர் சொல்லும். 3ஐ ஆட் பண்ணி பார்ப்போமே. பாருங்க 9 12. அப்ப 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 30. இப்போ ஒரு பங்கு 30. அப்போ ஒன்று எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம்? ஒரு பங்கு 30னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 3 × 3 90. ரெண்டாம் நம்பர் 30 × 4 120. மூணாவது நம்பர் 150. ஸோ நம்ம இந்த ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா ஃபார்முலா என்ன நமக்கு? ட்ரையாங்கிளில் 1/2 b × h. 1/2 b × h. அப்போ 1/2 b 90, h வந்து 120. இருக்கிறதுலே பெருசு தான் ஹைபாட்னஸ், அதை ஒதுக்கிடுவோம். அடிச்சோம்னா என்ன வரும்? 60, 9 6 54 2 0 5400. 125 கேள்விக்கான ஆப்ஷன் டி 5400 மீட்டர் ஸ்கொயர். கேள்வி 126. ஒரு செங்கலின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளமும் 48 சென்டிமீட்டர் அகலமும் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு செவர் எழுப்பதற்கு இது போன்ற எத்தனை செங்கல் தேவை? நமக்கு எத்தனை செங்கல் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம என்ன அந்த கொஸ்டின்ல பாருங்க, கீழே வால் கொடுத்துட்டாங்க, செவர் கீழே கொடுத்துட்டாங்க, மேலே செங்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ செவரோட மொத்த வால்யூம், செவர் வால்யூம் எவ்வளோ தெரிஞ்சுப்போம்? டிவைடட் பை செங்கலோட வால்யூம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு செங்கல் தேவைப்படும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன ஒண்ணுன்னா, நமக்கு செவர் கொடுக்கும்போது பாருங்க, செங்கல் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டாங்க. செவர் என்ன பண்ணிருக்காங்க? ஹைட்டும் லென்த்தும் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர்ல மாத்திக்கணும். நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் மாத்தா 20 சென்டிமீட்டர் மாத்தினா 20 × 100 இன்ட்டு நமக்கு 48 சென்டிமீட்டர் அப்படியே எடுத்துக்கலாம். 6 மீட்டர் சென்டிமீட்டர் மாத்தணும்னா இன்ட்டு 100. ஸோ செங்கல் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா எடுத்து எழுதுனா போதும். செங்கல் எல்லாமே டைரக்டா எடுத்து எழுதுனா போதும். ஸோ அடிச்சு பார்ப்போம். 24 அடிச்சோம்னா 2 முறை, மீதம் என்ன பண்ணலாம்? 6ஆல் அடிப்போமா? 6ஆல் அடிச்சா 2 முறை, இந்த 2 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 8, 4 அடிச்சா 2 முறை, இங்கே 5. ஸோ 2ஆல் 100 அடிச்சோம்னா 50, 2ஆல் 100 அடிச்சோம்னா 50. ஸோ 5 × 5 25, 5 × 5 25, 1 0 3 0. அப்போ 25000. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 25000 செங்கல்கள் தேவைப்படும். கேள்வி 127. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு. ஸோ நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. இது ஸ்கேலார் ட்ரையாங்கிள் மீன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸ்கேலார் ட்ரையாங்கிள் அசம பக்க முக்கோணம் மீன் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் சால்வ் பண்ணா கூட ஆன்சர் வரும். ஸோ ஃபார்முலா என்ன? 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஆல்டிடியூடு. ஹைட்டுனா 4 அடிச்சு பாருங்க. 2 3 2 பெருக்கினீங்கன்னா 6. 127 கேள்விக்கான விடை 6 ஸ்கொயர். அசம பக்கம் முக்கோணம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்னா என்னது? 3ஐ ஆட் பண்ணணும். 3 4 5 3ஐ கூட்டினோம்னா 12. 12/2 அடிச்சோம்னா நமக்கு 6 வரும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அசம பக்கம் முக்கோணமோட ஃபார்முலா என்ன? எஸ்
S minus A ஏரியாவோட ஃபார்முலா S minus B into S minus C அசம முக்கோணம் ஏரியாவோட ஃபார்முலா S தான் நமக்கு தெரியும் 6 S minus A 6 minus 3 3 into S minus B 6 minus 4 2 into S minus C 6 minus 5 1 ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி அசம்பக்க முக்கோணம் வரும்போது நம்ம எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக இருக்கிறதுலே பெரிய நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறதே பெரிய நம்பர் அண்ட் இருக்கிறதுலே சின்ன நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 1 6. அதுக்கப்புறம் மீதம் உள்ள 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம அசம பக்க முக்கோணம் ஸ்கேலார் ட்ரையாங்கிள் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ எஸ் எடுத்து பண்ணும்போது நீங்க எந்த சம் கேட்டாலும் சரி இருக்கிறதுலே பெரிய நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எப்பவுமே 2 நம்பர் சேமா தான் வரும். நம்ம ஈஸியா ஏதோ ஒரு நம்பரை எழுதிடலாம். இங்க சின்ன நம்பர் ஸோ அதனால நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதுறது ஈஸி. இதே பெரிய நம்பரா வருது அப்படிங்கும் போது இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 6 அதுல ஒரு 6 தான் ஆன்சர். ஸோ 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேள்வி 128 கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்து பகுதியில் பரப்பளவு 9856 சென்டிமீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க. ஸோ மாடு ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. மாடு என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி வயலில் கட்டியிருக்காங்க. மாடு அப்படி வயலில் கட்டியிருக்காங்க, மேய்ஞ்சிட்டு இருக்கு. கயிறு நடுப்புறக்குன்னா கயிறோட லென்த் இப்படி சுற்றி மேயுமா மாடு, அப்போ சர்க்கிள். அந்த கயிறு தான் என்னது, ரேடியஸ். கயிறு தான் ரேடியஸ். அப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சா கயிற்றோட நீளம் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டம் தானே ஃபார்ம் பண்ணும். மாடு அப்படி நடுப்புற கட்டி வச்சிங்கன்னா மாடு அப்படி நடுப்புற கட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போகுதுன்னா என்ன பண்ணும், வட்டமாக மேய்ஞ்சிட்டு வரும். வட்டமாக மேய்ஞ்சிட்டு வரும், ரவுண்டாக தான் இருக்கும். அப்போ நமக்கு வட்டத்தோட ஃபார்முலா என்ன, 22πr². 2/7 × πr². r² = 9856. 9856. ஸோ என்ன பண்ணலாம், இதை அடிக்கலாம். 11 டேபிள் அடித்தோம்னா 2 டைம்ஸ் 11 டேபிள் அடித்தோம்னா 8 88 மிச்சம் 10 9 9ஆல் அடித்தோம்னா மிச்சம் 6 6னா 6. ஸோ திரும்ப 2ஆம் வாய்ப்பால் அடிப்போம். 2ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா என்ன வரும், நமக்கு 4 4 1 4 4 8 448 வருது. ஸோ 448 வருது. r² = r²/7 = 448. 448ங்கிறது ஸ்கொயர் நம்பர் இல்லை. இன்னும் நம்ம க்ளூ பாருங்க, கீழே 7 இருக்கு. அப்போ அந்த 7ஐயும் அங்கே பெருக்கி ஏதோ நம்பர் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 448 நமக்கு இங்க 2 7 ரூட்ல r = ரூட்ல 2 7 வந்தாலே நம்ம ஒரு 7 எடுக்க வசதியா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், இந்த கொடுத்துருக்க நம்பர் கண்டிப்பா அப்படி வந்துச்சுன்னா, கீழே பை 7 கட்டாம இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 7ஆல் கண்டிப்பா வகுப்படக்கூடிய எண்ணா தான் இருக்கும். ஸோ அப்ப 7ஆல் வகுப்பட்டோம் என்ன பண்ணலாம், இப்போ 448 நம்ம என்ன பண்ண போறோம், 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அடிச்சோம்னா 6 × 42 ரிமைனிங் 2 64 வருது. இது நம்ம என்ன எப்படி எழுத போறோம்னா 64 × 7. 448 எப்படி எழுதணும் பிரிச்சு, 64 × 7. இங்க இருக்க ஒரு 7 அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ரூட் ஓட் எடுக்க வேலை ஈஸி. 64 நம்ம ரூட் ஓட் எடுத்தோம்னா 8 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கிறோம். இப்போ 2ஐ பெருக்குனா 6 8 × 7 56. 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 56 மீட்டர். கேள்வி 129 இரு சதுரங்களின் மூலை விட்டங்களின் விகிதம் 2:5 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன. ஸோ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, ஸ்கொயரோட டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க 2:5. நம்ம இது மாதிரி சொல்லிட்டோம். இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்தாலே நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். டயகனலுக்கான ஃபார்முலா என்ன, இதை a1 √3 அதை a2 √3 ரெண்டு பக்கமும் √3 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம அழகா இதை a1 a2 தான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ பார்ப்போம். ஸ்கொயர் பண்ணி ஏரியாவா ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் 4 5 ஸ்கொயர் 25. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4:25. கேள்வி 130 ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 மீட்டர் அதன் அகலம் 8 மீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்கறாங்க. பெரிமீட்டர் கேட்கறாங்க. நம்ம பெரிமீட்டர் நமக்கு ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, சுற்றளவு. நமக்கு சுற்றளவு எப்படி இருக்குமா, ரெக்டாங்கிள்னா L L இது B B. அப்ப என்ன பண்ண போறோம், 2 L 2 B அதான் இப்படி எழுதுறோம் ஃபார்முலாவா. 2 × L + B 2L 2B தான் என்ன பண்ணிருக்கோம், 2 × L + B எழுதிருக்கோம். அப்போ 2 × இரண்டையும் கூட்டினோம்னா 12 8ஐயும் கூட்டினோம்னா 20 ரெண்டையும் பெருக்கணும்னா 40. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 40 சென்டிமீட்டர். கேள்வி 131 கீழே கொடுக்கப்பட்ட வடிவத்தில் பரப்பை கண்டுபிடிக்கவும். ஸோ ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி போட்டுருவோம். இதை ஒரு ரெக்டாங்கிள் இதை ஒரு ரெக்டாங்கிள் 2. ஓகேவா, 2 ரெக்டாங்கிளா பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு 2 தனித்தனி ரெக்டாங்கிளா சால்வ் பண்ணி நம்ம ஏரியாவை ஆட் பண்ணோம்னா ஆன்சர். ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாருங்க L 13 ரெக்டாங்கிள் 1க்கு L 13 பிரெத் 3
பிளஸ் இந்த ரெக்டாங்கிளுக்கு மொத்தமா 15 கொடுத்துருக்காங்க. இது வர 3னா ரிமைனிங் இது என்னவா இருக்கும்? 12 தானே. 3 12 கூட்டினா 15 சரியா இருக்கும். அப்ப லென்த் 12, பிரெத் கீழே கொடுத்துருக்காங்க 3, மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 13 × 3 என்னது 39, 12 × 3 36, ரெண்டையும் கூட்டினோம்னா 75. 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 75 மீட்டர் ஸ்கொயர். கேள்வி 132. ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலங்களின் விகிதம் 4:7 ஆகும். அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க. நமக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க வேலை பாருங்க. 4:7 கொடுத்துட்டாங்க. அகலம் என்ன சொல்லியிருக்காங்க? 77 சொல்லியிருக்காங்க. பாருங்க 7 வந்து 77 மாறி இருக்கு. 7ங்கிற மதிப்பு என்னவா மாறி இருக்கு? 77 மாறி இருக்கு. என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணா 77 மாறும்? 7 × 11. 7 × 11 பண்ணா 77. அதே மாதிரி என்ன பண்ணணும்? 4ஐயும் 11ஆல பெருக்கணும். 4 × 11 44. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 44 சென்டிமீட்டர். கேள்வி 133. ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9, குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு. பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். பேஸ் × ஹைட். அப்ப ரெண்டையும் பெருக்க வேண்டியதா. 9 × 5 ரெண்டையும் பெருக்கணும்னா 45. 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 45 cm². கேள்வி 134. ஆரம் 6 சென்டிமீட்டர், வெள்ளி நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்ட வட்ட கோணத்தின் பகுதியின் பரப்பை காணுக. லென்த் ஆஃப் ஆர்க். ஓகேங்களா? லென்த் ஆஃப் செக்டார். லென்த் ஆஃப் செக்டார். செக்டாரோட லென்த் ஆஃப் ஆர்க் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியா கேட்குறாங்க. இதை நம்ம எல்ன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? லென்த் ஆஃப் ஆர்க்கை நம்ம எல்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். நமக்கு செக்டாரோட ஃபார்முலா எல் கொடுத்து ஆர் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா ஃபார்முலா பார்த்தோம்னா 1/2 L × R. 1/2 × L × R. சப்ஸ்டிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 1/2 × L தான் 6. என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் 6, L வந்து 20. அடிச்சோம்னா 10. 6 × 10 60. 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 60. கேள்வி 135. இரு வட்டங்களின் சுற்றளவு விகிதம் 2:3 எனில் அதன் பரப்பளவின் விகிதம் யாது? சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πr. சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது? நமக்கு 2πr. நம்ம தான் கான்ஸ்டன்ஸை கேன்சல் பண்ணிடுவோமே. ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? 2π கேன்சல் ஆயிரும். அப்போ R1 R2. ஏரியானா நமக்கு ஃபார்முலா என்ன? ஏரியாவோட ஃபார்முலா πr². பையை விட்டுற வேண்டியதான். நம்ம r² டைரக்டா நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுத வேண்டியதான். அப்ப 2² 4, 3² 9. 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4:9. கேள்வி 136. ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு 800 ஸ்கொயர் மீட்டர், அதன் உயரம் 40 மீட்டர் எனில் அடிப்பக்கம் அளவை என்ன? நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, பேஸ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? 1/2 b × h = ஏரியா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிச்சோம்னா 20. 1 0 அடிச்சிடலாம். 2ஆல் அடிச்சோம்னா 40. ஸோ நமக்கு 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 40 மீட்டர். இல்லைன்னா நீங்கள் அப்படியே பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஹைட்டு 40 அப்படிங்கும்போது பேஸ் என்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேள்வி 137. ஒரு அறையின் நீளம் 30 மீட்டர் மற்றும் அகலம் 20 மீட்டர் எனில் அந்த அறையில் நிரப்ப 20 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட எத்தனை தள நிரப்பிகள் தேவைப்படும்? அப்போ ரூமுக்கு டைல்ஸ் போடுறாங்களா? ஓகேங்களா? ரூமுக்கு டைல்ஸ் போடுறாங்க. ரூமோட சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பு 30 20ன்னு சொல்லியிருக்காங்க. டைல்ஸ் எப்போது எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ், ஒரு ரூமுக்கு டைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா ஒன்றும் இல்லை. ரூம் ஏரியா, ரூமோட ஏரியா டிவைடட் பை டைல் ஏரியா. ரூம் ஏரியா டிவைடட் பை டைல் ஏரியா. ரூம் ஏரியா பாருங்க 30 20. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். டைல் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க. டைல் ஏரியா என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே 20 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. பை 20 அடிச்சா ரிமைனிங் 30. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 30. 138. 2 கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதங்கள் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவுகளின் விகிதம். நம்ம எப்போது என்ன பண்ணாங்க? சைடு கொடுத்துட்டு வால்யூம் கேட்டாங்க. இந்த வாட்டி வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஃபார்முலா என்ன? a³ தானே வால்யூம். அப்போ கியூபை ரிமூவ் பண்ணணும். 8 எந்த நம்மளோட கியூப்? 2ங்கிற நம்மளோட கியூப். ஆப்ஷன் சி 2:1. 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2:1. கேள்வி 139. ஒரு கன செவ்வகத்தின் அடிப்புறங்கள் மற்றும் கன அளவுகள் முறையே 180 cm² மற்றும் 900 cm³ எனில் அதன் உயரம் என்ன? நமக்கு ஹைட்டு கேட்டிருக்காங்க, கியூபாய்டுக்கு. பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்போ பேஸ் ஏரியா மீனிங் என்ன? அவங்க L × B கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க, H மட்டும் தான் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? L × B × H = வால்யூம். 0 0 அடிக்கலாம்.
18ஆல 90 நமக்கு எத்தனை முறை? 5 முறை. ஸோ h ஈக்குவல் டு 5. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 5 சென்டிமீட்டர். கேள்வி 140. 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டர் ஆக அதிகரிக்கிறது. ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையிலும் பலூனின் கன அளவுகளின் விகிதம் யாது? நமக்கு ஆரம்ப நிலை கடைசி நிலையில என்னன்னு கேட்கறாங்க. நமக்கு என்ன மாறாது? ஆறு மட்டும் தான் மாறி இருக்கும், ஃபார்முலா மாறாது. ஸ்பியருக்கு ஃபார்முலா வால்யூம் என்ன? நமக்கு 4/3 பை ஆறு கியூப். ஃபர்ஸ்ட் என்னது? 6 × 6 × 6 ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அதே 4/3 இதெல்லாம் எழுத வேண்டியதே இல்லை. 4/3 பை 4/3 பை நான் ரெண்டு பக்கம் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அது எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. 12 × 12 × 12 எழுதிட்டோம். அடிக்கலாமா? அதனால் அடிச்சா 2 டைம்ஸ் அப்போ 2 மல்டிப்ளை பண்ணா 2 கியூப் 8. இந்த பக்கம் 1:8. 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1:8. நம்ம கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 27ல இங்கிலீஷ் பார்ட் பார்க்கலாம். சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? சினானிம் கேட்டிருக்காங்க. பிக்சர் அப்படிங்கிற சினானிம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பாருங்க, ஃபில் ஆல் த பவுல்ஸ், டப்ஸ், pails and pitchers with fresh water. அப்படின்னா pitchersக்கு முதல்ல நமக்கு என்ன? ஜக்ஸ். 91 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஜக்ஸ். 92 ஆன்டனிம் சொல்லியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ற வேர்டுக்கு கான்சென்ட்ரேட்னா என்ன வரும்? கவனம் செலுத்துறது. அப்போ நமக்கு அதோட ஆப்போசிட் என்னது? டிஸ்ட்ராக்ட். 92வது கேள்வி ஆப்ஷன் சி டிஸ்ட்ராக்ட். 93வது கேள்வி பிரிஸ்க் டல். பிரிஸ்க்னா டல். இந்த ஆப்ஷன் கேன்சல். 1க்கு 4. 2 டிஸ்பரேட் ஹோப்ஃபுல். டிஸ்பரேட்னா ஹோப்ஃபுல். டிஸ்பரேட் அப்படின்னா என்னது? ஹோப்ஃபுல். 4 3 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிளேன்டிவ்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு ஹாப்பி. பிரைஸ்னா கிரிட்டிசைஸ். பிரைஸ்னா நம்மள கிண்டல் பண்றது. 93வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 94 ஆன்டனிம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கைண்ட்னா க்ரூயல். எல்லாமே 2. யூஸ்வலி அன்யூஸ்வலி 2 3. அப்போ இது 2 அடிச்சிடலாம். நமக்கு இது 2 இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் பொசஸ்டு. ஓகே, பொசஸ்டுனா லேக்டு. பொசஸ்டுனா லேக்டு. 3க்கு 1 4 எங்க இருக்கு? 3க்கு 4 ஆப்ஷன் டி. டேஸ்ட்னா டிஸ்டேஸ்ட் கரெக்டா இருக்கு. 94வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 95 அண்டர்லைன் பண்ண வேர்ட கேட்கறாங்க. தி புவர் ஃபார்மர் லவ்ட் ஹிஸ் ஏஜ்டு மதர் வித் டெண்டர் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம ஃபுல்லா படிச்சாலே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். அப்போ பாருங்க, ஆப்ஷன் படிங்க. ஃபுல்லா படிச்சு ரெஃபரன்ஸ் நமக்கு அர்த்தம் புரியலனா கூட பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் ஏ பாருங்க, டீப் ரெஸ்பெக்ட். பி க்ரூயல். டி டெசர்ட். டி ப்ரூட்டல். அப்போ இது எல்லாமே என்னது? அவங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனுமே அவங்களை வெறுப்பு இல்லை, அவங்க மேல கோபத்தை காட்டுற மாதிரி தான் காட்டுது. ஸோ அதனால இது 3 ஒரே மீனிங் இது கிடையாது. டிஃப்ரெண்டான மீனிங்ல இருக்கிறது என்னது? ஆப்ஷன் ஏ மட்டும் தான் டீப் ரெஸ்பெக்ட். ஸோ ரெஃபரன்ஸ்னா அதுக்கான அர்த்தம் டீப் ரெஸ்பெக்ட். ஒரு ஆழமான மரியாதை வச்சிருக்காங்க, அதான் மீனிங். 95th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டீப் ரெஸ்பெக்ட். 96th கொஸ்டின் சினானிம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃப்ரம் த ஆப்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு to move very quickly. ஓகேங்களா? டு ஈட் சம்திங், டு பைட், a long silver fish, இதெல்லாம் ஒரே மாதிரி. ஸோ ஆப்ஷன் டி டு மூவ் வெரி குவிக்லி தான் கரெக்டான ஆன்சர். 96th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. 97th கொஸ்டின் சினானிம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. டு டிராவல் ஆல் த வே அரௌண்ட் சம்திங் எக்ஸ்பெஷலி எர்த். இண்டிஜினஸ், எக்ஸ்ப்ளோரேஷன், நேவிகேஷன், சர்க்கம் நேவிகேஷன். நம்ம சுத்தி வர்றதுக்கு மேல சொல்லுவோம் சர்க்கம் நேவிகேஷன் தான் சொல்லுவோம். 97th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி சர்க்கம் நேவிகேஷன். 98th கொஸ்டின் ஆன்டனிம் கேட்கிறாங்க. அண்டர்லைன் பண்ண வேர்டு ஹிடன். ஹிடனுக்கு சொல்றாங்க ஒளிச்சு வைக்கிறது. அதோட ஆப்போசிட் என்னது? காட்டுறது, எக்ஸ்போஸ்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 98th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்போஸ்டு. கொஸ்டின் நம்பர் 99 ஆன்டனிம் கேட்கிறாங்க. டிம், பிரைட். டிம், பிரைட். 99th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி பிரைட். 100th கொஸ்டின் மேட்ச் பண்ணணும். என்ன மேட்ச் பண்ணணும்? ஆன்டனிம்ஸ் தான், ஆப்போசிட் தான் மேட்ச் பண்ணணும். ஸோ 4வது பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியேட், கன்க்ளூட். ஆரம்பிக்கிறது. அப்போ ஆரம்பிக்கிறது ஆப்போசிட் முடிக்கிறது. இனிஷியேட், கன்க்ளூட் 2 கிடையாது. 1ம் சியும் கிடையாது, மிச்சம் 2 தான். டிலைட், சாரோ. டிலைட் சந்தோஷமா இருக்கிறது, சாரோ சோகமா இருக்கிறது. அப்போ பிக்கு 2 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 100வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. நம்ம இந்த வீடியோவில் மற்றும் நம்ம இங்கிலீஷ் பாட்டை பொறுத்தவரை சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம 27 டெஸ்ட் இதுவரை முடிஞ்சிருக்கு.
ஸோ நம்ம 27 டெஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியோட ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 27 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெஸ்ட் வச்சிருக்கோம். ஒரு டாபிக் வைஸ் வந்திருக்கோம். டாபிக் வைஸ் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வர டெஸ்ட்களில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th 9th பிரிச்சு கொடுக்க போறோம். அதுக்கப்புறமா ஒரு 10 டெஸ்ட் நமக்கு ஃபுல் சிலபஸ் வைக்க போறோம். ஃபுல் சிலபஸ் சைக்காலஜி எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, 40 கேள்வியை 10 ஆப்டிடியூடு, 20 வந்து ரீசனிங், 10 டேட்டா இன்டர்பிரேஷன். ஸோ அந்த மாடல்ல வைக்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும் நம்புறேன். தேங்க்யூ.